தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை சோதனை சாவடியில் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 23 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். அதேபோல கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே ஏடிஎம் மையத்திற்கு நிரப்புவதற்காக கொண்டு செல்லப்பட்ட 16 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 185 சேலைகள் தேர்தல் கண்காணிப்பு குழுவினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகர் அருகே ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. சந்திரரெட்டியாப்பட்டி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த 3 வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 16 கிலோ 700 கிராம் தங்க நகைகள் இருந்தது தெரிய வந்தது. ஆனால் அவற்றிற்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் நகைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 5 மாநிலங்களில் 8 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் 12 எஸ்பிக்களை இடமாற்றம் செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடி காட்டியுள்ளது. அசாம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பணியிடமாற்றம் செய்யப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் பொறுப்பை உடனடியாக ஜூனியர் அதிகாரிகளுக்கு ஒப்படைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் முடியும் வரை இடமாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகளுக்கு எந்த தேர்தல் பணியும் ஒதுக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.